ஏன் ரெண்டு பேரும் சோகமா இருக்கீங்க? நாங்க 12th முடிக்க போறோம். ஆனா எங்களுக்கு என்ன படிக்கிறதுனே தெரியல. எங்க கெரியரை நினைச்சா எங்களுக்கு ரொம்ப கவலையா இருக்கு. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, நான் சொல்லட்டுமா? சொல்லுங்க. முப்படைகளின் பயிற்சி மையம் 2 தான் இருக்கு. ரெண்டுமே பூனேல தான் இருக்கு. ஒன்னு நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி, இன்னொன்னு ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் மெடிக்கல் காலேஜ். இந்த MBBS கோர்ஸ்ல படிக்கிறவங்களுக்கு டோட்டலா 145 சீட்ஸ் இருக்கு. அதுல 35 சீட்ஸ் கேர்ள்ஸுக்கும் 115 சீட்ஸ் பாய்ஸுக்கும் 5 சீட்ஸ் ஃபாரின் நேஷன்ஸுக்கும் இருக்கு. அப்படியா? அதை எப்படி அப்ளை பண்ணணும்? எங்க போய் அப்ளை பண்ணணும்? நீட் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா mcc.nic.in இந்த வெப்சைட்ல போய் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணும். இதுக்கு என்ன ஸ்டெப்ஸ் இருக்கு? D1 for Armed Nations இந்த வெப்சைட்ல போய் நம்ம நேம் ரிஜிஸ்டர் பண்ணணும். அப்படியா? அதுல அப்படி பாஸ் ஆயிட்டோம்னா, இன்கேஸ் நம்ம செலக்ட் ஆயிட்டோம்னா AFDMC இந்த வெப்சைட்ல நம்ம நேம் ரிஜிஸ்டர் ஆயிடும். இதுக்கு ஏதாச்சும் டெஸ்ட் இருக்கா? ஆமா இருக்கு. மெடிக்கல் இன்டர்வியூ, சைக்கோமெட்ரிக் டெஸ்ட், தட் இஸ் இங்கிலீஷ் டெஸ்ட்னு கண்டக்ட் பண்ணுவாங்க. அப்படியா? அதுக்கு எத்தனை வருஷம் படிக்கணும்? 5 இயர்ஸ் படிக்கணும். 5 இயர்ஸ் படிச்சு முடிச்சுன்னா ஏதாச்சும் டைட்டில் தருவாங்களா? நீங்க 2 பேரும் அமரன் மூவி பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கோமே. இதுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கு, சொல்ற கேளு. அதுல சிவகார்த்திகேயன் ரோல்ல 5 இயர்ஸ் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் லெப்டினன்ட்னு டைட்டில் தருவாங்க இல்லையா, அந்த மாதிரி தருவாங்க. அடுத்து கேப்டன்னு தருவாங்க, அடுத்து மேஜர்னு தருவாங்க. சிவகார்த்திகேயனோட ஷோல்டர் அப்பலட்ல என்ன இருக்கும்? ஸ்டார்ஸ் தான் இருக்கும். ஸ்டார்ஸா இருக்கும்? இல்ல, அவங்க ஷோல்டர் அப்ளைட்ல நேஷனல் எம்பளம் தான் இருக்கும். அது யாருக்கு இருக்கும்? IPS ஆபீசர்ஸ் கிட்ட இருக்கும். எஸ், கரெக்ட். தட் இஸ் ஈக்குவல் டு IPS ஆபீசர்ஸ். இதுல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஆனா கேர்ள்ஸுக்குன்னு ஒண்ணுமே இல்லையா? ஏன் இல்ல, கேர்ள்ஸுக்குன்னு ஒரு எக்ஸலண்டான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அப்படியா? அது என்ன? மிலிட்டரி நர்சிங் சர்வீசஸ்னு ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் விமென்ஸ்க்காகவே ஸ்பெஷலா ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. அப்படியா? அதை எப்படி அப்ளை பண்ணணும்? militarynursingservices.in இந்த வெப்சைட்ல போய் நம்ம நேம் ரிஜிஸ்டர் பண்ணணும். இது எப்படி ரெஜிஸ்டர் பண்றது? இது செப்பரேட்டா நம்ம அப்ளை பண்ணணும். படைகள்ல நீங்க 2 பத்தி சொன்னீங்க, மீதி மெரைன் ஃபீல்ட் பத்தி நீங்க எதுவுமே சொல்லலையே. சொல்றேன் கேளு. மெரைன் ஃபீல்ட்ல 2 விஷயம் இருக்கு. நாட்டிக்கல் சயின்ஸ், மெரைன் இன்ஜினியர்னு 2 இருக்கு. இது ரொம்ப கஷ்டமா இருக்குமா? ரொம்ப சிம்பிள் தான். நேவிகேட்டிங் த ஷிப். நேவிகேட்டிங்னா என்ன? சேஃப்டி ஆஃப் த ஷிப். அந்த பர்சன் தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிள். ஸ்டெபிலிட்டி ஆஃப் த ஷிப். இதுக்கு ஏதாச்சும் ட்ரைனிங் பீரியட் இருக்கா? இருக்கு. 18 months ட்ரைனிங் எடுக்கணும். இந்த ட்ரைனிங் பீரியட்லயே 30,000 to 40,000 தருவாங்க. ஆனா இது வந்து கம்பெனி டு கம்பெனி வேரி ஆகும். 18 months கண்டினியூஸா கண்டிப்பா படிக்கணுமா? இல்ல, 18 monthsல 6 months படிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 2 to 3 months நமக்கு ரெஸ்ட் இருக்கும். அந்த 18 monthsல 3 time ரிட்டன் எக்ஸாம் எழுதணும். 4 months நம்ம படிக்கணும். இது ரொம்ப கஷ்டமா இருக்குமா? கிடையவே கிடையாது. 99% ஈஸியா பாஸ் பண்ணிடலாம். இதுக்கு ஏதாவது எக்ஸாம் இருக்கா? ஆமா இருக்கு. செகண்ட் மேட் எக்ஸாம்னு இருக்கு. எங்க போய் எழுதணும்? MMDன்னு சென்னையில இருக்கு. சென்னையில கலெக்டர் ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட்ல அம்பேத்கரோட சிலை இருக்கு தெரியுமா, அங்கேதான் நம்ம போய் எழுதணும். MMDனா என்ன? மெர்கண்டைல் மெரைன் டிபார்ட்மெண்ட். இங்கதான் நம்ம போய் எக்ஸாம் எழுதணும். ட்ரைனிங் பீரியட்லயே அதுக்கப்புறம் உங்களோட மினிமம் சேலரியே 1.5 to 3 lakhs வரைக்கும் இருக்கும். ஓ வாவ், இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாவுமே இருக்கு. கேர்ள்ஸுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. எஸ், இது கேர்ள்ஸுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரொஃபஷன்னே சொல்லலாம். இப்பவே நாங்களும் போய் அப்ளை பண்ணிடுறோம். தேங்க்யூ ஜெய்கீர்த்தி. வெல்கம்.